தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ் சார் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இருமுறை சார் வணக்கம். சார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த கோவிலுக்குள்ளார இளையராஜாவுக்கு நடந்த அந்த இஷ்யூ தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக அண்ட் இளையராஜா பாஜகவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார், சனாதனத்தை மதிக்கிறார். ஸோ அவருக்கே நடந்த இந்த இஷ்யூ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சனாதனத்தை மதித்தவராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் அதன் திறப்பு விழாவில் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். ராமர் கோவில் திறப்பு விழாவில் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் இளையராஜாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்தாலும் சரி, இசையில் நீங்கள் விற்பனராக இருந்தாலும் சரி, சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் ஆதரவாளராகவே நீங்கள் திகழ்ந்து வாழ்ந்து வந்தாலும் சரி, உங்களது பிறப்பை நீங்கள் மறந்தாலும் இந்த வர்ணாசிரமம் உங்கள் பிறப்பை மறக்காது. அதனால்தான் இளையராஜாவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் அதன் கருவறைக்கு நுழையக்கூடிய விஷயம் என்பது நடக்கவில்லை. அதற்கு பிறகு வெண்கொற்ற குடையுடன் கூட்டி கொண்டு வந்தார்கள். இந்து அறநிலையத்துறை கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது, இளையராஜாவே கருவறைக்குள் செல்வதற்கு விருப்பப்படவில்லை என்ற ஒரு அறிக்கையும் வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சங்கராச்சாரியார் முன்பு சேர் போட்டு நீங்கள் அமர வேண்டும் என்றால் நீங்கள் பிராமணராக இருக்க வேண்டும். அதே போல கருவறைக்குள் நுழைவது, கோவிலில் முதல் மரியாதை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உயர்ந்த ஜாதியில் இருக்க வேண்டும். இதுதான் குடிப்பிறப்பு, இதுதான் வர்ணாசிரமம். இது இளையராஜா அல்ல, எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அனைவருக்குமே இது பொருந்தும். ஆனால் இன்னுமே எவ்வளோதான் இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது இன்னுமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இதை வச்சுக்கலாமா சார்? வர்ணாசிரமம்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் சாதிகள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல, திருமணம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல, கோவில்களில், எல்லா இடத்துலையும் வர்ணாசிரமம் தான் இருக்குது. இன்றைக்கும் சாமியை தொட்டு தூக்கி கொண்டு போய் தீர்த்தவாரி நடத்துபவர்கள் அந்தணர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர மற்ற சாதியினர் யாரும் அதற்குள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை தொட்டு தூக்கி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுவதில்லை. தெய்வத்திற்கு பிடித்த பாஷை சமஸ்கிருதம், அது தெய்வ பாஷை. பாரதியாரை கூட ஒரு இடத்தில் எழுதியிருக்கார், அது தெய்வ பாஷை என்று. அதுபோல் அவர்களுக்கு பிடித்தது, அவர்களுக்கு பிடித்த விதங்களில் செய்வது அனைத்துமே நடக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த உயர் சாதி கட்டுமானத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது தான் பாஜக. அந்த பாஜகவுடைய செயல்பாடுகள் என்பது முழுக்க முழுக்க பிராமணர்கள் ஆதிக்கத்தை உருவாக்குவது, நிலைநிறுத்துவது என்பதுதான். பிராமணர்கள் ஆதிக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட நாசி மாடல் அரசாட்சி தான் பாஜக. அதனுடைய ஆட்சி முழுக்க செல்லக்கூடிய இந்த வேளைகளில் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுகவே முழுக்க முழுக்க குடமுழக்கு விழாக்களையும் கோவில் திருவிழாக்களையும் ஆயிரக்கணக்கில் நடத்திவிட்டோம் என பெருமை பேசுகிறார்கள். முருகன் மாநாடு நடத்துகிறார்கள், அதில் அர்ஜுன் சம்பத்தை பேச வைக்கிறார்கள். இதுபோல் ஏராளமான விஷயங்களை திமுகவே செய்யக்கூடிய இந்த வேளையில் இந்துத்துவம் என்பது பாஜக ஆட்சியில் ஒரு மிக உயரிய இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்கள் வாழும் தமிழகத்தில் கூட அந்த ஜாதிய வைணவ கோட்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். இந்து மதத்தோட வளர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புத்த மதத்தை, சமண மதத்தை, எல்லா மதத்தையும் அழித்து இந்து மதம் வளரக்கூடிய அந்த விஷயம் என்பது முழுக்க முழுக்க மன்னர்கள் அந்த விஷயத்தை தூக்கி பிடித்ததனால்தான் வந்தது. அதுபோல இதுவும் ஒரு வர்ணாசிரமம், மனு தர்மம், சனாதனம் எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய, எல்லா குப்பைகளையும் கடைபிடிக்கக்கூடிய மதம். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இளையராஜா, அதை பின்பற்றுபவர் தான் இளையராஜா. அவருக்கு அவமானம் நிகழ்ந்தது என்பது நமக்கு வருத்தமானதாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அதில் வருத்தமே இல்லை. அவர் பாதிச்சிருக்காதா? அவருக்கு அதில் பாதிப்பே இல்லை. அவர் அதை அப்படித்தான் உணர்ந்து கொண்டிருப்பார். ஏன்னா இது சங்கர மடத்தில் ஏற்கனவே பார்த்தா அவங்க இதுலேயே பொன்னார் அவங்கள மதிக்கலை,
எல்முருகனை மதிக்கல, அப்துல் கலாம் அவங்களெல்லாம் மதிக்கல அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் இதையும் அதோட சேர்த்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. சங்கர மடம் என்பது யாரையுமே மதிக்காத, பிராமணர் அல்லாதவர்கள் யாரையுமே மதிக்காத மடம். அது பிராமணர்களுக்கான மடம், பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட மடம். அதே போல பாஜக என்பது இந்து மதத்துக்கு ஆதரவாக, பிராமணர்களுக்கு ஆதரவாக இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுடைய ஆட்சி. அது சங்கர மடம் எப்படி பிராமணர்கள் மடமோ அதே போல பாஜகவும் பிராமணர்களுக்கான கட்சி, உயர் சாதியினருக்கான கட்சி. இது புரிந்து கொள்ளாமல் மோடியை பாராட்டி கட்டுரை எழுதுவது, போய் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவது என்பதால் என்ன செய்தாலும் சரி நீ பிராமணன் ஆக மாட்டாய், உன்னுடைய பிறப்பு என்பது எப்போதும் கேள்விக்குறியாக்கப்படும் என்பதுதான் உண்மை. ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, இந்த சங்கர மடமாக அவங்க இல்லை பிராமணர்கள் தான், இந்த வர்ணாசிரமம் படி யாருமே உள்ளே போகக்கூடாது, நாங்கள் தான் அப்படின்னு இருக்கிறத இந்த ஒரு இன்னமுமே வந்து இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்களோட இந்த ஆளுகைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்கள்? சார், இவங்களுடைய ஆளுகை வந்து தவறு, இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் தவறு என்பது அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம், அனைத்து விதங்களிலும் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் முன்னேறலாம், அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் படிக்கலாம். சமஸ்கிருதம் படித்தால்தான் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்கிற இடத்தில் முத்துலட்சுமி ரெட்டி மாற்றத்தை கொண்டு வந்தார், பல விஷயங்களை கொண்டு வந்தார். இதெல்லாமே முன்னேறி போய்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு. இடஒதுக்கீடு கொண்டு வந்தது என்பது வர்ணாசிரமத்துக்கு எதிரானது தான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதில் 69% கொண்டு வந்தது என்பதே வர்ணாசிரமத்துக்கு எதிரான நிலைதான். ஸோ இது எல்லாமே வர்ணாசிரமத்துக்கும் மற்ற பிராமணிய தத்துவங்களுக்கும் எதிரான நிலையில்தான் தமிழக அரசியல் என்பது நெய்யப்பட்டிருக்கிறது, வேயப்பட்டிருக்கிறது, ஒரு சேலையாக, ஒரு வேஷ்டியாக, ஒரு பொருளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பலனாக எழுந்தது தான் திராவிட ஆட்சியும் திராவிட மாடலும். ஆனால் அதுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக திராவிட மாடல் என்பது காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு, அதில் சமாதானம் செய்து கொண்டு செயல்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பிராமணர்களை திருப்திப்படுத்துவதற்கும் இந்து மத வெறியர்களை திருப்திப்படுத்துவதற்குமான செயல்பாடுகளாக பல இடங்களில் இருக்கிறது. பல செயல்பாடுகள் அவ்வாறு தான் இருக்கிறது. இன்று கோவிலில் குடமுழுக்கு அதிகம் செய்யப்பட்ட ஆட்சி திராவிட ஆட்சி என்கிற நிலையில் இதுபோல நீங்கள் சமரசம் செய்து கொண்டே போனால் இது போன்ற பல நிகழ்வுகள் என்பது நடந்தே தீரும். இன்னுமே அதுக்குள்ளே இருக்கவங்க யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா இதை? ஏன்னா நிறைய பேர் பாஜகவை சார்ந்தவங்களே அதில் பாதிக்கப்படுறாங்கிறப்போ அதை நோக்கி குரல் எழுப்பவே மாட்டாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, நார்த்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், தமிழகத்தில் இருக்கிறப்போ அவங்க இதை பற்றி கேள்வியே கேட்க மாட்டாங்களா? இல்லையா, அவங்க இந்த சனாதனத்தை ஏற்றுக்கிட்டு தானே அவங்க பாஜகவில் இருக்காங்க. எப்பவுமே பிராமணர்களுக்கு ஆதரவாக ஒரு சக்திகள் என்பது இயங்கும். அதுதான் மன்னராட்சி காலத்திலும் மன்னர்களே மாறினார்கள். அசோகர் போன்ற புத்த மதத்தை ஆதரித்த மன்னர்கள் மாறி சோழர்கள் ஆட்சியில் முழுக்க முழுக்க பிராமணர்களின் கைப்பாவைகளாகத்தான் மன்னர்கள், தமிழ் மன்னர்களே மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது உயர் சாதி எனக்கு பெருமை என்று கூறி சொல்லிக்கொள்கிற உயர் சாதி இந்துக்கள் பிராமணியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், ஆண்டவர்கள் என சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதியும் பிராமணர்கள் சொன்ன வர்ணாசிரமத்தை ஒரு விதத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருப்பவர்கள் தொடர்ந்து வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாஜகவில் இருக்கிறார்கள். பாஜகவில் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியை எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவத்தை எதிர்த்து இந்துக்கள் நலனே பெரிதான நலன் என்று சொல்வார்கள். டாக்டர் அம்பேத்கரையே ஒரு புத்தகத்தில், இந்துத்துவத்தில் அம்பேத்கர் என்கிற புத்தகத்தில் பாஜக தாய் மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு தாவி செல்பவர்களை அம்பேத்கர் கண்டித்தார். ஒரு தாயிடம் இல்லாத எந்த விஷயம் மற்ற தாயிடம், செவிலி தாயிடம் கிடைத்துவிடப் போகிறது என அம்பேத்கர் கேள்வி எழுப்பினார் என
அம்பேத்கரையே களங்கப்படுத்தி புத்தகம் வெளியிட்டவர்கள் தான் பாஜகவினர். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே திருத்துவாங்க, எல்லாத்தையுமே திரிபுவாதத்துக்கு உள்ளாக்குவாங்க, எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய அடிமைகள்கிட்ட வந்து அந்த சனாதனத்துக்கோ வர்ணாசிரமத்துக்கோ எதிர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அதிமுகவினுடைய பொதுக்குழு நேற்று நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் வருது. ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிட வேண்டிய கட்டாயமான சூழல் என்பது இருக்குது. அதனால் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து எப்படி போட்டி போடுறது, எப்படி சந்திக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதிமுகவுக்கு இருக்குது. விக்கிரவாண்டி மாதிரி இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிட்டது. இப்போ மறுபடியும் புறக்கணிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அப்படி புறக்கணிக்காமல் போட்டிட்டாலும் இன்றைக்கி இரட்டை இலை சின்னம் கேள்விக்குள்ளான நிலையில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு பாஜக நின்று இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளுமா என்பது ஒரு கேள்வி. நடிகர் விஜய் கூட்டணிக்கு வருவாரா, அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பாரா, அவர் கூட்டணி அமைத்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழல். இப்படி அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. பாஜக மறைமுகமாக அதிமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது. ரெய்டு மேல் ரெய்டுகள், ஏகப்பட்ட ரெய்டுகள் நடத்தி எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களை பாஜக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை என்பது எப்படி அதிமுக சமாளிக்கப் போகிறது, எப்படி இந்த சோதனைகளிலிருந்து வரப்போகிறது, தேர்தல் கமிஷனில் இவர்கள் ஆஜராக வேண்டிய கட்டாயம் என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது. அந்த தேர்தல் கமிஷனில் ஆஜராவதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறத்தான் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள். அதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்திருக்கிறார்கள். அதிமுகவிலே மோதல்கள் என்பது சமீப காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மோதல்களிலிருந்து வெளிப்படுவதற்கு அதிமுக திணறிக் கொண்டிருக்கிறது. அந்த மோதலை உருவாக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களை பெரிய அளவிற்கு சமாதானம் செய்துதான் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். இந்த பொதுக்குழுவில் பாஜகவை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என பாஜக ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்க முடியாது என சொன்ன அதிமுக இன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் அதை பற்றி தீர்மானம் நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஸோ எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என ஒரு தெளிவற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கு. பட் ஆனால் வரக்கூடிய தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலையும் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற எடப்பாடி சொல்லியிருக்காரு இல்லையா? இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பார்க்குறப்போ ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை கூட்டணி கட்சியில் யாராவது வருவாங்களா அவங்க கூட இந்த சமயத்தில், அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து விசிக உடைந்து வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க. போன தேர்தல்லையும் வந்து அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸோ விசிகாவோ அவங்க கூட்டணியை விட்டு வரவே இல்லை. பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணி உடையும் என்கிற எதிர்பார்ப்பு எடப்பாடிக்கு இருந்தது. அவங்க வரவே இல்லை. அப்படியே எதிர்பார்ப்பு வந்து 2021 வந்து கிடைக்கல, நடக்கலை. 2024 நடக்கலை. நமக்கு 2026 வந்து அதுபோல் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பொய்யான எதிர்பார்ப்புகள். அது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்பில்லைன்றது. இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்றவரை வச்சு ஒரு காயின் பண்ணாங்க. விஜயோட திருமாவளவன் கட்சியோட அதிமுகவுக்கு அவர் வந்துடுற மாதிரி ஒரு காயின் நடந்தது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து விசிகாலேருந்து வெளியேற்றப்பட்டார். அவரும் அதை வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் இனிமேல் போட்டு விசிகால சேர மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த முயற்சியும் அப்ரப்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் வந்து முதலமைச்சராக எடப்பாடியை ஏற்றுக்கணும், அவர் துணை முதலமைச்சராக வரணும்.
அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு என்பது நடக்கணும். அப்படி நடந்தால் ஒழிய அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்து நிற்க முடியாது. இல்லைன்னா பாஜக, தேமுதிக, பாமக இவங்க கூட்டணியில் தான் வந்து அதிமுக போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் என்பது அதிமுகவுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதிமுக வந்து ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.